விஜய் வந்துட்டார், சீமான் அவ்வளோதான், இப்படி ஒரு கதையை கொஞ்ச நாளாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மாநாடு வந்து அதை வந்து கப்சிப்புன்னு ஆக்கிட்டாங்க அந்த விஷயத்தில். ஏன்னா மாநாட்டில் பார்த்த அந்த நிகழ்வு, அந்த கூட்டம் கிட்டத்தட்ட 3 to 5 லட்சத்துக்குள்ளே மக்கள் இருக்கிறாங்கன்றது தான் ஒரு உத்தேசமாக சொல்லப்படுது. 3 லட்சத்துக்கு மேலே தான் பேசுவார். அப்போ இது வந்து எனக்கு கேட்டால் இவங்களுடைய அத்தனை பேருடைய இந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது தூளாகிடுச்சு. அப்போது இந்த இடத்துல யாருக்கு இங்கே வந்து டஃப் கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி. ஒரு கட்டத்தில் இன்றைக்கி திமுக வந்து பல்வேறு யூகங்கள் இருந்து காங்கிரஸ் வந்து இவங்களோட வரப்போகிறதில்ல, முழுக்க அது டிவி கேட்கிட்டு தான் போக போகிறாங்க. இவர் வந்து கேட்டால் ஆரம்பமே என்னென்னு கேட்டால் நம்ம இவருக்கு எதிராக நம்ம அரசியல் பண்ணணுன்ற அந்த நோக்கத்தை கேட்டால் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களே, அப்புறம் வந்து ஸ்டாலின் அங்கிள், இதெல்லாம் வந்து பொறுக்கி பசங்க கூட இருக்க பொறுக்கி பசங்க அப்படி ஒரு பிம்பத்தை கட்டினானுங்க. என்னன்னு கேட்டால் இவங்க அப்பான்னு சொல்கிறாங்களா, நம்ம அங்கிள்னு சொல்லுவோம், எது ட்ரெண்டாவது பார்ப்போம். நம்ம எதுலேருந்து நம்ம வாயிலேருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அது ட்ரெண்ட் ஆகிடும். மக்கள் பார்வை விஜய் மேலே இருக்கணுன்றதுனால அப்படி இல்லை சார், நம்ம சொல்லிட்டோம்னா அது ட்ரெண்ட் ஆகிடும். ஓகே, அப்படி ஒரு எண்ணம் யாருக்கு விஜய்க்கு. நம்ம வந்து சொல்லிட்டோம்னா ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம், அப்படி சொல்லிட்டோம்னா அது வந்து ட்ரெண்ட் ஆகிடும். இன்றைக்கி இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஐயா என்று பரவலாக எல்லாராலையும் வந்து அழைக்கப்படுறார். அதுக்கு காரணம் வந்து மறுக்கிறதுலாம் கிடையாது, நான் சும்மாலாம் சொல்லலை. நீங்கள் என்ன எடுத்து ஆதாரத்தோடு எடுத்து பார்க்கலாம். பல முறை ஸ்டாலின் அவர்களை உச்சரிக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறார். அந்த பேர் தான் இன்றைக்கி நிலச்சிருக்கு. விஜய் திமுகவை மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு, சீமான் வெளிப்படையாக பொதுவாக பேசுகிறாரு. எப்படி இல்லை சார், மக்களுக்கான நீங்கள் அரசியல் பண்ண வந்துட்டீங்க, உங்களுக்கான அரசியல் கிடையாது. சீமான் பண்ணது வந்து முழுக்க மக்களுக்கான அரசியல். மக்களுக்கான அரசியல் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையும் பாரபட்சம் பார்க்க முடியாதுல்ல. ஊழல் சக்தினா நான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஊழல் சக்தி, இதை சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. பல அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக தரப்பே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? இந்த காங்கிரஸோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து எப்படி சீமான் வந்து எதிர்க்கிறாரோ அதே நிலைப்பாடு. என்ன சொன்னால் காங்கிரஸை வந்து அழித்து ஒழிக்கணும் அந்த கட்சியை. ஏன்னா முக்கிய காரணம் அந்த கூட்டணி கட்சிகள் கூட, விசிகா போன்ற கட்சிகள் கூட காங்கிரஸை எதிர்த்தவங்க தான். ஆனாலும் கூட்டணி தர்மம் போது பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு நிலையை விட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து சீமான் தானே வந்து எதிர்க்கிறாரு. அப்போ அந்த எதிர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பிஜேபி ஆதரிச்சிருக்காரு காட்டுங்க. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தேர்தல் 4 முனை போட்டி, குறிப்பாக இங்கே வந்து திமுக, அதிமுக, தாவேகா அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே கள யதார்த்தத்தில் சீமான் அவர்கள் இன்றைக்கி ஒரு படி மேலே போயிட்டு அந்த மாநாடு அது பேசும். அவருக்கான வாக்கு வங்கி இத்தனை தேர்தலும் தனித்துவமான அந்த தேர்தல் வெற்றி, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி இந்த தேர்தல் பொறுத்தவரை எப்படி இருக்கும்? பொய்யான ஒரு என்ன சொல்ற ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. விஜய் வந்துட்டார், சீமான் அவ்வளோதான், இப்படி ஒரு கதையை கொஞ்ச நாளாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மாநாடு வந்து அதை வந்து கப்சிப்புன்னு ஆக்கிட்டாங்க அந்த விஷயத்தில். ஏன்னா மாநாட்டில் பார்த்த அந்த நிகழ்வு, அந்த கூட்டம் கிட்டத்தட்ட 3 to 5 லட்சத்துக்குள்ளே மக்கள் இருக்கிறாங்கன்றது தான் ஒரு உத்தேசமாக சொல்லப்படுது. 3 லட்சத்துக்கு மேலே தான் பேசுவார். அப்போ இது வந்து எனக்கு கேட்டால் இவங்களுடைய அத்தனை பேருடைய இந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது தூளாகிடுச்சு. அப்போது இந்த இடத்துல யாருக்கு இங்கே வந்து டஃப் கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி. ஒரு கட்டத்தில் இன்றைக்கி திமுக வந்து பல்வேறு யூகங்கள் இருந்து காங்கிரஸ் வந்து இவங்களோட வரப்போகிறதில்ல, முழுக்க அது டிவி கேட்கிட்டு தான் போக போகிறாங்க. இந்த பொறுக்கிகள் கூட சொன்னானுங்க, இந்த பீலா பிஸ்மியெல்லாம் அது அப்படியே இருக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாமல் எங்களுக்கு வந்த தகவல் படி காங்கிரஸ் வந்து டிவி கேக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு வந்த தகவல் படி அப்படிலாம் சொன்னான். அவன் சொன்ன 1 மணி நேரத்தில் அங்கே வந்து அலைன்ஸ் பேசி முடிஞ்சிச்சு. ஸோ எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்படியான ஒரு கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா திமுக தரப்பில் வந்து அதெல்லாம் பொய்யாக்கி இன்றைக்கி வந்து வலுவான ஒரு கூட்டணியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே ஒரு என்ன சொன்ன ஒரு கட்டமைப்பு செய்யப்பட்டது, திட்டமிட்ட கட்டமைப்பு செய்யப்பட்டது, அது மறுக்கிறதுலாம் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பான்ற அந்த நேம் வச்சு பரவாயில்ல அப்படி ஒரு கட்டமைப்பு செஞ்சாங்க. ஆனால் அது வந்து மக்கள் மத்தியில் வந்து அப்பான்றது எடுபடலை.
ஆனால் பட் இயற்கையாகவே எப்படி வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து இந்த அம்மான்றது வந்து இயற்கையாகவே அமைஞ்சுதோ, இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஐயா ஸ்டாலின்றது அந்த நாமகரணம் வந்து இயற்கையாகவே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த ஐயான்ற ஐயா ஸ்டாலின்றது எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறாங்க. யாரும் ப்ளைனாக வந்து ஸ்டாலின்றது சொல்கிறது கிடையாது. ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் குறிப்பிடும்போது நெருக்கமானவர்கள்ன்ற அடிப்படையில் வந்து அண்ணன் வேணால் சொல்லலாம். அது யாருன்னா கட்சிக்காரங்க வந்து பூச்சி முருகன் மாதிரி நெருக்கமாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அவங்க வேணால் அண்ணன் சொல்கிற அந்த வார்த்தையை வச்சுருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் பரவலாக வந்து அந்த ஐயான்ற நாமகரணம் தான் வந்து சூட்டப்பட்டு தான் இயல்பாகவே இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லா தரப்புலையுமே. அது குழந்தையாக இருக்கட்டும், அது மூத்தவங்களாக இருக்கட்டும், வயதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்டாலின் அவரோட மூத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. எப்படி அம்மா வந்து அம்மாவுடைய வயதுக்கு மேலே, ஜெயலலிதா அவர்கள் வயதுக்கு மேலே உள்ளவங்க கூட அம்மான்னு சொன்னாங்களோ, அது மாதிரி இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டால் அவரை விட வயதில் மூத்தவங்க கூட ஐயான்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த ஐயான்ற வார்த்தை கூட வந்து நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், சீமான் அவர்கள் தான் வந்து அதிகப்படியான முறையில் வந்து ஐயா ஸ்டாலின்ற அந்த வார்த்தையை மரியாதை நிமித்தமாக அங்கிள், ஆமாம் இவர் ஸ்டாலின் அங்கிள் சொன்னது இவர் என்ன அங்கிள்ன்ற அந்த அரசியல் மரியாதை சீமானுக்கு நல்லாவே தெரியுது. அதாவது ஒருத்தர் வந்து விழிக்கிறது, ஒருத்தர் அழைக்கிறது இருக்குல்ல சார், அழைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடியே உள்ளத்தில் அந்த எதுவும் கிடையாதுங்க, தனிப்பட்ட முறையில் வன்மம் கிடையாதுங்க, அவர் அவமரியாதை நம்ம பேசுகிறதுலாம் கிடையாதுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எனக்கு கூட சில பேர் கேட்பாங்க, நீங்கள் எல்லோரும் சில பேர் வந்து அவன் இவன்னு பேசுகிறீங்கன்னு. அது கோபத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து அவமரியாதை அவன்னு பேசணுன்ற எனக்கு அந்த கட்டாயமும் நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் கோபத்தின் ஒரு அரைச்சிற்றமாக வந்து அவன் நான் உச்சரிச்சிருக்கிறேன், நான் இல்லை நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் வந்து அது வந்து ஒரு அரைச்சிற்றமாக இருக்குமே தவிர ஒருபோதும் யாரையும் வந்து வன்மத்தோடு இவனை அவன்னு சொல்லணும் அப்படின்ற நமக்கு அந்த நோக்கம்லாம் கிடையாது. சரிடா, அந்த திட்டினால் கூட அந்த ஒரு செகண்டில் நான் மறந்து போயிடுவேன் தவிர அந்த வஞ்சத்தை வச்சுக்கிட்டுலாம் இவனை இன்னைக்கு கண்டிப்பாக இவனை திட்டியே ஆகணுன்ற அந்த திட்டமிடல் கிடையாது. அது மாதிரி ஒருத்தர் பேர் சொல்லி அழைக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மரியாதை நிமித்தமாக அழைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து எப்போவுமே வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் சொல்லுவார், ஐயா ஸ்டாலின் சொல்லுவார், என்ன சொல்லப்போனால் ஸ்டாலின் ஐயான்னு சொல்லுவார். ஆனால் இவர் வந்து கேட்டால் ஆரம்பமே என்னென்னு கேட்டால் நம்ம இவருக்கு எதிராக நம்ம அரசியல் பண்ணணுன்ற அந்த நோக்கத்தை கேட்டால் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களே, அப்புறம் வந்து ஸ்டாலின் அங்கிள், இதெல்லாம் வந்து பொறுக்கி பசங்க கூட இருக்க பொறுக்கி பசங்க அப்படி ஒரு பிம்பத்தை கட்டினானுங்க. என்னன்னு கேட்டால் இவங்க அப்பான்னு சொல்கிறாங்களா, நம்ம அங்கிள்னு சொல்லுவோம், எது ட்ரெண்டாவது பார்ப்போம், நம்ம எதுலேருந்து வாயிலேருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அது ட்ரெண்ட் ஆகிடும். மக்கள் பார்வை விஜய் மேலே இருக்கணுன்றதுனால அப்படி இல்லை சார், நம்ம சொல்லிட்டோம்னா அது ட்ரெண்ட் ஆகிடும். ஓகே, அப்படி ஒரு எண்ணம் யாருக்கு விஜய்க்கு. நம்ம வந்து சொல்லிட்டோம்னா ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம், அப்படி சொல்லிட்டோம்னா அது வந்து ட்ரெண்ட் ஆகிடும். இன்றைக்கி இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து ஐயா என்று பரவலாக எல்லாராலையும் வந்து அழைக்கப்படுறார். அதுக்கு காரணம் கொண்டு மறுக்கிறதுலாம் கிடையாது, நான் சும்மாலாம் சொல்லலை, நீங்கள் என்ன எடுத்து ஆதாரத்தோடு எடுத்து பார்க்கலாம். பல முறை ஸ்டாலின் அவர்களை உச்சரிக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அந்த பேர் தான் இன்றைக்கி நிலச்சிருக்கு. திமுக தரப்பில் அப்பான்ற அந்த பிம்பம் கட்டமைச்சாங்க, அது நிற்கலை. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நக்கலாக வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் நிலைக்கு அதை உடைச்சி நாம தான் உடைச்சோம். சரிங்களா சொல்கிறது, அவன் முதல்ல சொன்னது முதல் வீடியோ நான் தான் போட்டேன். இது இப்போ வந்து நீ அங்கிள் சொல்கிறேன், உன் மாமாலாம் யாரான்னு பட்டியல் போட்டேன் நான். அவன் ஜெகதீஷை பிடிச்சி தெருவுக்கு இழுத்துட்டு வந்தேன், நான் தான் இழுத்துட்டு வந்தேன். எனக்கு இது எனக்கு பெருமையாக நான் நினைக்கிறேன். எப்படி நீ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் நக்கல் அடிப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு இயல்பாக நடக்குதா? அண்ணன்னா நான் இங்கே நீங்கள் சொல்லுங்கள், இங்கே அண்ணன்னா சீமான் ஆயிடுச்சு. நாமகரணம் சொல்ல பேர் நாமகரணத்தை சொல்கிறேன் சார். அண்ணன்னா சீமா ஒருத்தன் தான். அண்ணன் சீமான் எல்லாரும் உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இன்றைக்கி? வயதில் மூத்தவங்க கூட சொல்கிற வார்த்தையாயிடுச்சு அண்ணன் சீமான். நானும் சொல்கிறேன், எனக்கு வந்து இது கிடையாது, மனமாச்சரியம் கிடையாது, இல்லைன்னா இருக்குது. ஆனால் அண்ணன்ற பேர் இயல்பாக மக்கள்கிட்டேருந்து வர பேர் சார். இதெல்லாம் மக்கள்கிட்டேருந்து வர பேர். இது அண்ணன் சீமான் எல்லாரும் சொல்கிறான். இது மீடியா பர்சன் சொல்கிறான், எல்லா தரப்புல இருந்தும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான்ற பேர் வந்து நிற்குது. இங்கே ஐயா ஸ்டாலின் நிற்குது. நீ எங்கடா போன? இப்போ கிட்டத்தட்ட நீ மாமா ஆகிட்ட, இதான் உண்மை. ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா, அரசியல் ரீதியான விமர்சனங்கள். விஜய் ஒரு பக்கம் ஒரு பார்வையில் வைக்கிறார், திரு சீமான் அவர்கள் ஒரு யதார்த்தமான, அதாவது விஜய் திமுகவை மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு, சீமான் வெளிப்படையாக பொதுவாக பேசுகிறாரு. எப்படி ஒத்து பார்க்குறது? இல்லை சார், மக்களுக்கான நீங்கள் அரசியல் பண்ண வந்துட்டீங்க, உங்களுக்கான அரசியல் கிடையாது. சீமான் பண்ணது வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கான அரசியல். மக்களுக்கான அரசியல் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையும் பாரபட்சம் பார்க்க முடியாதுல்ல. ஊழல் சக்தி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஊழல் சக்தி, இதை சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. பல அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது.
அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக தரப்பே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? குறிப்பிட்ட யாரும் எல்லாமே அமைச்சர்கள் சொல்கிறேன், அங்கேயும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இங்கேயும் இருக்குது. நீ போன பாரு, காலை போய் நக்கனல்ல, ராகுல் காந்தி காலை நக்கனல்ல, அவங்க ஊழல் பண்ணலையா? முந்த்ரா ஊழல் எடுக்கலாமா சார்? முந்த்ரா ஊழல் யாருக்கா தெரியுமா? முந்த்ரா ஊழல் எடுக்கணும். நீங்கள் காங்கிரஸோட முதல் ஊழல் நாடு சுதந்திரம் அடைஞ்சு அறியப்பட்ட முதல் ஊழல் முந்த்ரா ஊழல். அது எடு. முந்த்ரா ஊழல் எடுத்திங்கன்னா கடைசியாக ஸ்பெக்ட்ரம் வந்து நிற்கும். ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அந்த குற்றச்சாட்டு காங்கிரஸ் மீது இருக்குது, திமுக மீது இருக்குது, மறுக்க முடியாதுல்ல. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நரேந்திர மோடி மீது வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு இல்லையோ, நேரடியாக இல்லையோ, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மீது இல்லை. ஆனால் அமைச்சர்கள் மீது இருக்குல்ல, சொல்லிட முடியுமா? பியூஷ் கோயல் வந்து நேர்மையானவர் சொல்லிட முடியுமா? எவ்வளோ இருக்குது தெரியுங்களா பின்னாடி? அதே மாதிரி தான் இங்கே ஆனால் துரைமுருகன் போய் படுத்துட்டு இருக்கிறார் ஹாஸ்பிட்டலில். அவர் ஊழலற்ற நேர்மையானவர், ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் கரிசனம் காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் மீது ஊழல் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் மீது நேரடியாக ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. ஆனால் கட்சியினர் வந்து ஊழல் பண்ணவங்க தானே. அப்போ நீ அவங்கள மட்டும் தொடும்போது அதிமுக விட்டுற இல்லை. ஆனால் இங்கே ஒரு யதார்த்தமான ஒரு பார்வை என்னென்னா, இங்கே இருக்கிற கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் வந்து பாஜக பாசிச எதிர்ப்பாளையில் எங்கே இருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் ஏன் அதை எதிர்க்க தயங்குறார்? ஒரு கேள்வி. இல்லை, அவர் என்னென்ன சொல்கிறாரு, மாநிலங்கள் உரிமை மீட்பு அப்படின்னு இவங்க போராடுறாங்க திமுக. இது ஒரு சாக்கு போக்குதான விஷயம். காங்கிரஸ் யார் மாநில உரிமையை ஒடுக்குனது? காங்கிரஸ் தானே. அப்போ திமுக ஏன் காங்கிரஸோட பயணிக்கணும்? இதுக்கெல்லாம் ரெண்டு பேரும் உடனே நான் நேரடியாக சொல்லிடுறேன். எனக்கு இந்த முட்டு கொடுக்கறது வளைஞ்சி நெளிஞ்சுக்கிறது, இந்த காங்கிரஸோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து எப்படி சீமான் வந்து எதிர்க்கிறாரோ அதே நிலைப்பாடு என்ன சொல்லணும்னா, காங்கிரஸை வந்து அழித்து ஒழிக்கணும் அந்த கட்சியை. ஏன்னா முக்கிய காரணம் அந்த 1.5 லட்சம் பேர் அந்த கொன்று குவித்த அந்த விஷயத்தை வந்து அதை சகிச்சுக்கிட்டு போகவே முடியாது, கடந்து போகவே முடியாது. அதை நினச்சாலே கண்ணீர் தான். பச்சை தமிழ் அத்தனை பேருக்கும், உண்மையான தமிழ் அத்தனை பேருக்கும் அதை நினைக்கும் போது கண்ணீர் வரும். அதுக்காக நம்ம ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜியோட மரணத்தை வந்து நம்ம ஏற்றுக்கல. ஆனால் அந்த 1.5 லட்சம் பேருக்கான அந்த காரணம் வந்து யார்? அந்த கட்சி தானே. அந்த கட்சியை எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர விட முடியும்? அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த கட்டம் அந்த மாநில உரிமைன்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்க்கிறோம் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் முதல் நீங்கள் வருஷப்படுத்தும் முதல்ல யாராக இருந்தாலும் தப்பு தான். இப்போ எடப்பாடி வந்து பிஜேபியோட கூட்டணி வந்து வச்சுருக்காருன்னு சொன்னால் அதை சீமான் ஆதரிக்கிறாரா? சொல்லுங்கள். சீமான் ஆதரிக்கிற மாதிரி தான் கூட்டணி கூட போயிடலாமே. நான் கேட்குறேன். ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் இங்கே வரிசைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து நம்ம வந்து கட்டம் கட்டி ஆகணும். அந்த வகையில் இப்போ வந்து திமுக வந்து கூட்டணி வைக்கிறாங்கன்னா அரசியல் என்ன சொல்லப்போனால் நேருக்கு நேர் சொல்லப்போனால் அங்கே தேசிய கட்சின்ற அந்த ஒரே ஒரு அடையாளத்துக்காக வந்து இவங்க கூட்டணி வைக்கிறாங்க. இப்போது சமீபத்தில் இந்த கூட்டணி கூட ஏன் அந்த சீட்டு எண்ணிக்கை பிரச்சனை வரும்போது கேள்விப்படும் போது சில நண்பர்கள் அவங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, ஏன் இந்த சீட்டு எண்ணிக்கை குறைக்கிறாங்கன்னு சொன்னால் முக்கிய காரணம் அதுதான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. காரணமே என்னன்னா, எதிரணிக்கு ஆதாயம் ஆகிடக்கூடாது. எந்த அணிக்கு? எதிரணினா அதிமுக அணிக்கு வந்து சீட்டு எண்ணிக்கை அதிகமாக கொடுத்தோம்னா நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க. எப்படி? நாங்கள் சீட்டு கொடுப்போங்க, ஆனால் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, அதனால் நாங்கள் சீட்டு எண்ணிக்கை குறைக்கிறோம். நீங்கள் சீட்டு எண்ணிக்கை அதிகமாக கொடுத்தோம்னா அது எதிரணிக்கு சாதகமாயிரும். அப்போ நீங்கள் நிற்கிற இடத்துலலாம் அவங்க போட்டு ஏற்பாடு போட்டு ஜெயிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. அந்த பலவீனத்துக்கு யார் காரணம்? காங்கிரஸோட பலவீனமானதுக்கு யார் காரணம்? திமுகவா? சொல்லுங்கள். ஒரு கட்டத்தில் இந்த கூட்டணி கட்சிகள் கூட விசிகா போன்ற கட்சிகள் கூட காங்கிரஸை எதிர்த்தவங்க தான். ஆனாலும் கூட்டணி தர்மம் போது பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு நிலையை விட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து சீமான் தானே வந்து எதிர்க்கிறாரு. அப்போ அந்த எதிர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பிஜேபி ஆதரிச்சிருக்காரு காட்டுங்க. பிஜேபி எங்கே சீமான் ஆதரிச்சார்? ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது சார். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய பலம் பொருந்திய கட்சி திமுக வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்து கேட்டால் இத்தனை கோடி வாக்காளர் இருக்கிறாங்க, அத்தனை கோடி. அதே மாதிரி வந்து கேட்டால் 25% இருக்குன்றீங்க, அவங்க 30% இருக்கிறாங்க, 20% வந்து நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா 35% இருந்த ஜெயலலிதா பீரியட் இருந்த அந்த அதிமுக இன்றைக்கி 22% சொல்கிறாங்க. இவங்க 25 தனித்து கூட போட்டிட்டால் கூட நாங்கள் 25%. ஆனால் ஒரு 8% இருக்கிற கட்சியை நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் இவங்களை ஆதரிக்கிறீங்க. அவங்க எந்த இடத்துல வந்து அவர் காங்கிரஸையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபியோ ஆதரிச்சிருக்காரு? மரியாதை நிமித்தமாக விழிக்கிறது வேறு. மோடி ஐயான்னு சொல்கிறாரா, அது சீமானுடைய இயல்பு. இப்போ மூத்தவங்களை மரியாதையாக அழைக்கிறதுன்றது அவருடைய இயல்பு, அவருடைய இயல்பு அது.
அதை வச்சு வந்து கேட்டால் வந்து பிஜேபி கடுமையாக எதிர்க்கலை அப்படின்னு சொல்கிறது. அரசியல் நிலைப்பாட்டில் எதிர்த்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வலிமையாக எதிர்த்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கட்சிகளை வந்து மாநில கட்சிகள் உட்பட ஆண்ட கட்சிகள் அத்தனையுமே வந்து ஒரு சிங்கிளாக வந்து இது எதிர்த்து நிற்கிறது சீமான் தானே. இப்படி வேறு யாருன்னா காட்டுங்க, இந்த விஜய் காட்டுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பிஜேபி என்ன எதிர்த்தான்றதை சொல்லிவிடுங்க, ஒரு வார்த்தையாக சொல்லுங்கள், சொல்லுங்க பார்க்கலாம். மோடி ஜிங்கிற அதிலே தெரியலையா சார்? ஜினா என்ன சொல்லுங்கள். அப்புறம் தமிழக வெற்றி கழகம் இல்லை இந்த வாக்கு சதவீதம் பேசுகிறாங்கல்ல, சீமான் ஒரு வார்த்தையை சொல்கிறார், வாக்கு சதவீதத்தை பற்றி இங்கே பேசுகிறாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி வாக்கு வாங்குறாங்க, மக்கள் போடலை, வாக்கை வாங்குறாங்க. ஆமாம், ஆனால் நாம் தமிழர் மக்கள் போடுறாங்க. அப்போ சதவீதம் வச்சு பாருங்க யார் இன்னைக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். அவர் நேரடியாக எனக்கு இப்போலாம் வந்து சீமான் மாதிரி கூட நான் வந்து சுற்றியெல்லாம் கூட ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன். ஒரு ஓட்டு 10 ஓட்டுக்கு சமம், ஒரு ஓட்டு 10 ஓட்டு சமம் சார். 8%ன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் மினிமம் வச்சுக்க சார், 4 ஓட்டுக்கு சமம் ஒரு ஓட்டு. 8.5% நீங்கள் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு ஆக்குங்க. இதுதான் சத்தியமான உண்மை. ஏன்னா ஒரு டீ வாங்கி கொடுக்குறது வந்து கொடுக்காம வாங்குகிற ஓட்டு, ஒரு டீ இது பச்சை தண்ணியை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியாது. தண்ணி கூட கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. நான் ஒரு ஈரோடு பை எலெக்ஷன் போயிருந்தேன் சார். அவங்க வேலை செய்கிற அந்த பனிமனையை நான் பார்த்தேன். எவ்வளோ புவராக இருந்து தெரியுங்களா அந்த பனிமணி. அவ்வளோ அந்த மாதிரி இருக்கட்டா அப்படி தான் இருந்தது. உண்மையிலேயே சொல்கிறேன். ஏன்னா அந்த வறுமையை பார்க்க முடியும். கட்சியோட வறுமையை வந்து பார்க்கணுன்னா நாம் தமிழுடைய அந்த பனிமனை போய் பாருங்கள். ஒழுக்கமாக இருக்குன்றது வேறு விஷயம். ஆனால் அதே நீங்கள் இந்த பக்கம் திமுகவோ அதிமுக போய் பாருங்கள், அங்கே பாருங்கள் சிகப்பு கம்பளம் விரிச்சு அப்படி மின்விசிறிகள் பறக்க, ஏன் ஏசி கூட போட்டு தனியாக வந்து தலைவர் அங்கேயே அந்த பனிமனையிலேயே நான் பார்த்தேன். எங்கே ஈரோடு பனிமனையில் பார்த்தேன். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி அலுமினியம் ஃப்ரேமில் வந்து கண்ணாடிலாம் போட்டு அவர் உள்ளே ஏசி போட்டு உள்ளே உட்காரத்துக்கு. இங்கே அப்படி கிடையாது. எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே கருகருத்து போய் வருவாங்க. நானே பார்த்தேன். களஞ்சியம் பிரச்சாரம் முடிச்சுட்டு வரும்போது பார்க்குறேன் ஈரோடு பை எலெக்ஷனில் அப்படியே கருகருத்து போய் வெயிலில் அதே கும்பலில் தான் உட்காரணும். அங்கே வந்து தனியாக ஏசி அறையெல்லாம் கிடையாது. ஒரு ஏழ்மையான கட்சி, ஒரு எளிமையான கட்சியை பாருங்கள் சார். அதனால் வந்து ஒரு ஓட்டு, அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே காசுலாம் கிடையாது, சோறு போடுறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே அவங்கவுங்க தான் சாப்பிட்டுக்கணும். அப்படியே இருக்குது. அந்த வேட்பாளராக பார்த்து கட்டு சோறு வாங்கி கொடுத்தா உண்டு. அப்போது முழுக்க அங்கே உணர்வு தான். உணர்வு மூலமாக கிடைக்கிற அந்த 8% வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் 16 ஆகணும்னு நம்ம இப்போ சொல்கிறோம். ஆனால் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு 4 ஓட்டுக்கு சமம்னு சொன்னால் கணக்கு போட்டு பார்த்துங்க 32% இன்றைக்கி வந்து இருக்குது. அது மெல்ல அதுதான் உறுத்தலாக இருக்குது எல்லாருக்குமே. அதனால் தான் நான் அழுத்தமாக சொல்கிறேன். யார் சொல்கிறாங்கன்றது என்னை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. சீமான் வந்து காரைக்குடியில் வெல்வது உறுதி. இங்கே விஜயாக இருக்கட்டும், அது எந்த ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய கேட்டால் ஒரு இந்த தொகுதியை தேர்வு செஞ்சது அந்த மக்களுக்கு நன்மை தான். ஏன்னா அந்த தொகுதி சம்பந்தமாக எத்தனை கேள்விகள் வந்து சட்டமன்றத்தில் வைக்கப்படுன்றதை ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. சீமான சட்டசபைக்கு போகிறார், காரைக்குடியில் வந்து திட்டங்கள் நிறைவேற்றணும், என்னென்ன கேள்வியெல்லாம் வைப்பாருன்றதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த தொகுதி மக்களுக்காக. அதை கற்பனை பண்ணாங்கனாலே அந்த வாக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிறோம், டெபாசிட் எடுப்போம். இது சத்தியமான உண்மை சார். இது ஏதோ நான் வந்து அப்படியே எக்ஸைட் ஆகி அப்படி சொல்கிறேன்னு கிடையாது. அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பயன்படுத்திக்கணும். அந்த மக்கள் தான் நான் சொல்லுவேன். நான் அருமையான சந்தர்ப்பம், இதை விட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. காரைக்குடியில் வந்து முதல் வெற்றி, நாம் தமிழ் வெற்றி. அந்த மக்களுக்கு அந்த தொகுதிக்கு அந்த அந்த திட்டங்கள் எப்படி இப்போ வந்து நிறைவேற்றப்படும், என்ன கேள்விலாம் வந்து ஒரு சட்டசபையில் எழுப்புவார் அந்த தொகுதி சம்மந்தமாக பாருங்கள். தமிழ்நாட்டு அரசியலில் சினிமா இன்றைக்கி ஒரு மோகமாக இருக்குது. சினிமா மோகம் மக்களை ரொம்ப தாக்கியிருக்கு. அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த திராவிட கட்சிகள் தான். சாதி மதம் இங்கே எப்படி ஒன்று சேர்ந்து நடக்குதோ அதுபோல் சினிமாவும் இங்கே ஒன்றாக இருக்குது. அந்த கலாச்சார ரீதியில் அரசியலோடு பிணைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மாநிலத்தில் மட்டும்தான் அந்த தவறு நடக்குது, மற்ற மாநிலத்தில் கிடையாது. இந்த இடத்துல இது வந்து சார் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. இதில் சீமான் சொல்கிறது கிட்டத்தட்ட சரியானது தான், ஆனால் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதாவது என்டிஆர் வந்ததும் எம்ஜிஆர் வந்ததும் விபத்து, அதுதான் அது இங்கே தொடர்கதையாகுது. அது உண்மைதான், அது உண்மைதான். சொல்கிறேன் பாருங்களேன், சினிமா துறையில் இருக்கவங்க இப்போ ஒரு அரசியலுக்கு வரக்கூடியவங்க
ஒருத்தர் ஐஏஎஸ் வராரு, ஒருத்தர் ஐபிஎஸ்ஸே வராரு, இல்லை வேறு ஏதோ ஒரு துறை சார்ந்து வந்தாங்கன்னா கூட அவங்களுடைய முன்னாள் வாழ்க்கை என்னன்றதை பார்ப்பாங்க. அப்படி தான் அடையாளப்பட்டு தான் வருவாங்க. இப்போ சகாயம் ஐஏஎஸ் வராருன்னு வச்சுங்களேன், ஒரு ஐஏஎஸ் ஏன்னா அவர் என்னங்க பண்ண, அவர் ஐஏஎஸ்ஸாக இருந்தார், அது ஒரு அறிமுகம். அப்போது அரசியலுக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து அறிமுகத்துக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பயன்படுத்தலாம். நான் இந்த துறையில் இருந்துட்டு வந்திருக்கிறேன், நான் இந்த துறையிலேருந்து வந்துட்டுருக்கிறேன், அறிமுகத்துக்காக இல்லை ஒரு அடையாளத்துக்காக கூட சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து சினிமா துறையில் இருக்க கதாநாயகன் வரும்போது என்ன செய்கிறான்னா மிகப்பெரிய ஆளுமையாக வர்றான். இதை நல்லா சரியாக துல்லியமாக இதை புரிஞ்சுக்கணும். சீமான் அவர்கள் சொல்கிறது மாறுபட்ட கருத்து கிடையாது, அது சரியான கருத்து தான், அவர் சொல்கிறது கரெக்டு. இல்லை ஆளுமைன்றது எதில் நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? அதான் நான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட ஆளுமை இருக்கிறத அவன் காட்டிக்கிறான்ல. சினிமா தானே, அதுதான் சினிமா தான். ஆனால் கதாபாத்திரம் ஒரு ஹீரோ சினிமா தான். ஆனால் மக்கள் அது அப்படி நினைக்கிறான். என்னன்னா சினிமாவில் ஒரு புடுங்கினா மாதிரியே வந்து அரசியலை பிடிங்கிறவாரு. சீமான் என்ன சொல்றாரு, அந்த மக்களை இந்த திராவிட கட்சிகள் இது மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க, தெளிவுபடுத்தல. தற்கொலையா இன்னைக்கு இளைஞர்களை ஒரு இளைஞர்கள் சினிமா முகத்தில் போறதுக்கு காரணம் திராவிட கட்சிகள். இல்லை சார், அதை தான் சொல்றேன். சினிமாவில் இருந்து வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். இப்போ கலைஞர் வந்திருக்கிறாரு, கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேடையிலும் போகும்போதெல்லாம் அவர் எந்த மேடையிலும் அவர் வந்து அந்த வசனத்தை வந்து பேசி நான் இப்படி வசனம் எழுதியிருந்தேன், அப்படி வசனம் எழுதியிருந்தேன் அப்படி சொல்லவே இல்லை. அவங்க பேச்சாற்றல் மூலமாக ஆளுமை மூலம் எப்படி இன்றைக்கி சீமான் எப்படி நிற்கிறாரோ அன்றைக்கி வந்து கலைஞர் இருந்தார். இதுதான் உண்மை. ஆனால் மற்ற நான் சொல்கிறேன், இந்த இதே நீங்கள் வந்து இவரை கூட எடுத்துங்க, சினிமாவில் வந்து அந்த கண்ணதாசன் கூட எடுத்துங்க, அவரும் அரசியலில் வந்தார். ஆனால் வந்து இந்த பாடல்களை வச்சு நான் ஒரு மேடையில் முழங்கலை, நான் இந்த பாட்டை இப்படி எழுதியிருந்தேன் அப்படி எழுதியிருந்தேன் கிடையாது. அவர் அடையாளம், அறிமுகம், அவ்வளோதான். கண்ணதாசன் யார்? அவர் பாடலாசிரியர். கலைஞர் யார்? அவர் வசனகர்த்தா. இப்படி தான் வந்தாங்க. ஆனால் நடிகர்கள் வரும்போது, எம்ஜிஆர் வரும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சினிமாவில் எப்படி இருந்தாரோ அப்படியே இருப்பாருன்னு நினைக்கிறான். படத்தில் வந்து எப்படி இருந்தார், ராமாயணம் தோட்டத்தில் அவர் எப்படி இருந்தாருன்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனால் நம்ம காலம் ஃபுல்லாக நம்ம என்ன நினச்சிட்டோம், சினிமாவிலேயே பயணிக்கிற நம்பியார் என்ன நினச்சிட்டோம், அவன் கெட்டவனையும் நினச்சிட்டோம். சினிமாவில் பயணிக்கிற அந்த சினிமாவிலேயே காலம் ஃபுல்லாக அரசியலுக்கு வராத பயணித்த நம்பியாரை நம்ம கெட்டவன்னு நினச்சிட்டோம். ஆனால் சினிமாவில் நல்லவன் நினச்ச எம்ஜிஆர் வந்து ராமாயணம் தோட்டத்தில் எப்படி நடந்துக்கிட்டாரு, சோத்தையும் போட்டார், அப்படியே சில பேருக்கு வேறு வேறு வந்து போடவும் போட்டார் அப்படின்லாம் தகவல் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அப்போது இந்த அப்பாவி ரசிகர்கள் வந்து காலமாக தான் சீமான் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் என்ன பண்ணாரோ அதை அப்படியே வந்து நமக்கு அரசியலை பிடிக்கி கத்த கட்டி கொடுத்துருவாருங்க அப்படியே தொடர்ச்சியாக நினைக்கும் போது அப்போ நினைக்கலாம் இவர் வந்தால் நல்லாயிருக்கும், இவர் வந்தால் பண்ணிடுவார், இவர் வந்தால் பண்ணிடுவார். கமல்ஹாசன் வந்தார், டிவியை உடைச்சார், அப்பா கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சினிமாவில் வந்து எப்படி வந்து நாயகனில் எப்படி வந்து இருந்தாரோ அதே மாதிரி இருந்துருவார் அப்படி நினைக்கிறான். அதுதான் தப்புன்னு சொல்கிறார் சீமான். ஆனால் இந்த விஷயத்தில் சினிமாக்காரர்களும் நம்ம ஒதுக்க முடியாதுல்ல. சீமானவர்களுக்கும் ஒரு முன்னாள் ஒரு வாழ்க்கை வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தானே இல்லையா? ஆனால் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் வந்து கேட்டால் சீமானவர்கள் எழுதின வசனம் இருக்குது, மாதவன் வந்து பேசுகிற மாதிரி வசனம். அந்த வசனம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரும், அது இவர் டைரக்ட் பண்ண அந்த படத்தில். அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா இப்படி வன்முறைக்கு எதிராக பேசுவார் சீமான். புளியை அடித்து கொண்டது கிடையாது, சிங்கம் அடித்து கொண்டது கிடையாது, மனுஷனுக்கு மட்டும் ஏன்டா இப்படி அடிச்சுக்கின்னு சொல்லிட்டு வன்முறைக்கு எதிரான ஒரு வசனம் இருக்கும். ஸோ இது அதில் பல வசனங்கள் வந்து தம்பி படத்தில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருப்பாரு வச்சுங்களேன். இது வந்து ஒரு வசனம் படத்தில் தான். ஆனால் சீமான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த தம்பி அவர் படங்கள் குறித்து சீமான் வந்து அவர் இயக்குன அந்த படங்கள் எந்த படமாக இருந்தாலும் அந்த படங்கள் குறித்து அவர் அதில் பேசுகிற வசனங்கள் குறித்து எந்த மேடையில் நான் பேசுனதான் நான் பார்க்கல. இல்லை சினிமான்னு சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி. இப்போ அமீர் அவர்களும் விஜய்க்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, உங்கள் அந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுபோல் வலைப்பேச்சு தளத்தில் பேசும் அந்த 3 நபர்களும் விஜய் உங்களுக்கு தெரியும் அவங்க சீமான் மாதிரி போராளியை பற்றி பேசிட்டு இருக்கோம். யாரெல்லாம் பேசிட்டு வரோம், ஐயா ஸ்டாலின்லேருந்து அண்ணன் சீமான்லேருந்து அதுக்கப்புறம் அப்படியே பின்னோக்கி போய் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் இவங்கெல்லாம் கூட நம்ம பற்றி பேசும்போது பொறுக்கி பையனை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இதில் கேள்வி வருத்தமாக இருக்குது. சரி விடுங்க, சரி கேள்வி இல்லை உள்ளபடியே நான் சொல்கிறேன். அவெல்லாம் ஒரு ஆள் எவ்வளோ பெரிய ஆள் லெஜெண்டுகளை பேசிட்டு வரோம் என்ன சொல்லுங்கள். இல்லை ஒரு பக்கம் ஆதரவு நிலை அப்படின்ற நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அமீரோட கருத்தும் நீங்கள் ஒரு பார்வையாக வச்சுருங்க. இங்கே நான் அமீரை சொல்ல சார், இல்லை அமீரோட கருத்தும் ஒரு அமீர் சொல்கிறீங்க, ஓகே ஒத்துக்கிறேன். என்னோட கேள்வியில் அமீர் மீது மரியாதை இருக்குது, ஆனால் பிஸ்மியெல்லாம் நீங்கள் ஒரு மனுஷனாக மதிக்கிறது கிடையாது. இல்லை சார், அங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அந்த கேள்வியை என்ன முடிக்க விடுங்க. அதாவது அமீரோட அந்த கருத்தையும் நீங்கள் ஒரு பக்கம் வச்சுங்க. வலைப்பேச்சில் அந்த ஒரு சொல்லியிருக்காங்க என்னென்னா, கடந்த காலகட்டத்தில் நாங்கள் சீமானை தான் ஆதரித்தோம், ஆனால் இன்றைக்கி சீமான் வந்து சரியில்லை,
எங்கே சரியில்லாமல் போயிட்டாரு அரசியலில். இன்னைக்கு சீமான் சரியில்லை, அதனால எங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கிறோம், விஜய்க்கு ஆதரவு தரோம். இதை தான் நான் கேட்க வந்தேன். உண்மையே கிடையாது. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இவனுங்க சினிமா கிசு எழுதுகிற பத்திரிகைகள். யார்? நம்ம அமீரை விட்டுருங்க. அமீர் வந்து ஒரு சினிமா இயக்குனர். பருத்தி வீரன் படம் வந்து இன்றைக்கும் வந்து அது படமே கிடையாது, சமூக நீதிக்கான பாடம், அவ்வளோதான். ஆனால் இந்த பீலாபிஸ்மி வந்து இவன் எப்போ வந்து இவன் அரசியல் பேச ஆரம்பித்தான்? கிசு பத்திரிகையாளர் இவன். இது இந்த நடிகைக்கு திரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்த ரகசியத்தை உடைச்சவனே இவன் தான். சரிங்களா? சினிமா இவன் எப்போ வந்து நாம் தமிழர் சீமானை ஆதரிச்சான் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ அவர் சரி இவர் ஆதரிச்சு தான் வச்சுப்போம். எப்போ அவர் மாறிட்டார்? என்னவா மாறிட்டார்? எங்கே மாறிட்டார்? என்னடா டேய், அதாவது இப்போ புரியுதுங்களா? நம்ம பாருங்க எவ்வளோ மேட்ரு பேசிட்டு வந்து பொறுக்கி பையனை பற்றி பேசுகிற சூழலை உருவாக்கிட்டீங்க. கடந்து போயிடணும்னு பார்க்குறேன் நான். இவன் நான் ஒன்றே கேட்குறேன். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு தான் இவங்க அரசியலே பேச ஆரம்பித்தாங்க. எழுதி வச்சு நான் சொல்கிறது கவனமாக பாருங்கள். விஜய் என்னைக்கு வந்தானோ அரசியலுக்கு சினிமா மாதிரியே ப்ரொமோட் பண்ணலான்னு ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க பல பேர். இது சினிமா மாதிரியே ஒரு பில்டப் பண்ணி நம்ம வந்து ஆட்சியே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு கோட்டையை தகர்க்கிற வேலை தான் நான் செஞ்சுட்ருக்குறோம். நான் என்ன மாதிரி இன்னும் பல பேர் செஞ்சுருக்கிறோம். அவன் பிராண்டை கிழிக்கிறது தான் வேலை. புரியுதா சொல்லுது? இப்போயே அரை நிர்வாணம் ஆக்கியாச்சு. யாரை? விஜய் தான் நான் சொல்கிறேன். கண்ணியம் கருதி அமைதி காக்கணும். பொறுக்கி பசங்க வாயை மூடிட்டு இருக்கணும். வந்து அதீதமான பேச்சு. சீமானை நாங்கள் ஆதரித்தோம், அவர் சரியில்லாத. எப்படா நீங்கள் ஆதரிச்சிங்க பேசுனீங்க? இப்போ உங்களை கழிவு ஊற்றுன பிறகு நீங்கள் அடங்கி இருக்கிறீங்க. சீமானை குறித்து எதிராக பேசுனீங்க. இப்போ கழிவு ஊற்றுன பிறகு இப்போ அடங்கி இருக்கிறீங்க. எது சும்மா இவங்க ஆதரிச்சிட்டாங்கன்னா இவன் கதையை முழுசாக பேசினா அப்புறம் நாரி போயிடும். அப்புறம் அடிக்கடி தம்பி அடிக்கடி வந்து மிகப்பெரிய லெஜெண்ட் ஏஆர் ரஹ்மான். சரிங்களா? அந்த அடிக்கடி எடுத்து பேசுறது நான் விரும்பல. ஏஆர் ரஹ்மானுடைய அந்த அவங்க தங்கையோட வாழ்க்கையை எடுத்து பேச நான் விரும்பல. அதோடு விட்டுருங்க. கடந்து போயிடும். கேள்வியே பர்சனல் விஷயத்தில் வேணா. ஆமாம், பர்சனல் கிடையாது. தப்புனா தப்புன்னு சொல்லுவோம். ரொம்ப நாளாக இந்த கதையை ஓடிட்டீங்க. பர்சனல் இல்லை, அவங்கள சொல்லுறேன் சார். தனிப்பட்ட கருத்து இதுன்னு வாங்க சார். நான் இந்த அமீரோட அந்த விஜய் பற்றியான கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து எல்லார் மனதிலும் இருக்கிறத யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க சார். நிச்சயமாக சொல்கிறேன். எல்லார் மனதிலும், அதாவது மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் மனசில் இருக்கிறத அமீர் வந்து அவர் டெலிவரி பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். எப்படி நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நக்கீரன் கோபால் வந்து பேசுனதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ உள்ளபூர்வமாக வந்து அண்ணன் கண் கலங்கியே பேசுன மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் பேசின அந்த விஷயங்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்காகவும் அந்த அம்மாவுக்காகவும் அவங்களுடைய மனைவிக்காகவும் ஆதரவாக பேசுனதுன்றது யாராவது பேசணும்ல சார். அந்த மாதிரி சினிமா துறையில் ஒருத்தன் வந்து ஆம்பளை வந்து பேசுகிறான் அமீர்னு சொன்னால் எல்லார் மனசுலையும் இருக்குது. சினிமா உலகத்தில் இருக்கவங்க மனசுலையும் இருக்குது. இதுதாங்க முக்கியம். அமீர் ஆம்பளை வந்து பேசுகிறான், தைரியம் இல்லாத பேசாமல் இருக்கிறான். அவ்வளோதான் விஷயம். உண்மை தானே? ஏன்டா உனக்கு மகளிர் வந்து அந்த அந்த கொண்டாட்டத்தை நீ கொண்டாட முடியுமா? நான் கேட்குறேன். ஒரு 10 தற்கொலைகள் பேசுறத நீ பார்த்து இது வரைக்கும் கண்ணியம் கருதி ஒரு வார்த்தை நீங்கள் வந்து யாரும் வந்து பெண்கள் ஆதரவு தான் அலை வீசுது சார். பெண்கள் ஆதரவு மனைவியாக கூட இருக்கணும். அது பெண்கள் கிடையாது சார். அதுங்க பெண்கள் உருவத்தில் இருக்கிற ஆம்பளை பொறுக்கிகள் போடுங்க. பெண்கள் உருவத்தில் இருக்கிற நீங்க வந்து சொல்லுங்க. ஆம்பளை பொறுக்கிகள், பொம்பளை பொறுக்கின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம்பளை பொறுக்கி கேள்விப்படல. அதுதான் இதுங்க. அதான் வந்து சினிமா துறையில் இருக்கிற ஒருத்தன் வந்து ஆம்பளையா வந்து சொல்கிறான்ல, அமீர் சொல்கிறான்ல, இதுதான் சினிமாலேயே ஆம்பளைங்க இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது. தொடர்ந்து ஐயோ இதை சொன்னால் அவர் பெரிய கல்ட்டு, அது கல்ட்டு, இவர் கல்ட்டு, ஐயோ விஜய் என்ன நினச்சிடுவாரோ அப்படிலாம் நினைக்கல. போல்டா சொல்கிறாங்க. ஒருத்தர் மனசாட்சி ஒருத்தன் பேசுகிறான்ல சார். நீ வந்து பொண்டாட்டி பிள்ளைகளை விரட்டி விட்டுட்டு மகளிர் தினம் கொண்டாடலாமா நீன்னு சொல்லி கேட்குறது எப்படி? கரெக்டு தானே? கண்டிப்பாக. இதுதான் இப்படி தான் இருக்கணுன்ற நான் சார் துணிஞ்சு பேசுகிறேன் சார். சேகுவேரான்ற பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் கண் முன்னே நிகழும் அநியாயம் கண்டு உன் மனம் கொதிக்கும் என்றால் என் தோழர். இப்போ அமீர் தோழர், ஐயா ஸ்டாலின், அண்ணன் சீமான், தோழர் அமீர். அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த அரசியல் வந்து ஒரு வித்தியாசமான இந்த 4 முனை போட்டி வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அரசியல். இதுவரை எந்த தலைவரையும் பார்க்காத இந்த தேர்தல் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க யார் எப்படின்னு. இந்த தேர்தல் சீமானோட அந்த வாக்கு வங்கி எந்த அளவுக்கு உயருது இல்லை சரியுதா பார்ப்போம். அறியுதுன்ற பேச்சு கிடையாது. உங்கள் நேரத்துக்கு உயருது. மிக்க நன்றி. நன்றி சார்.